Om Shanti. Good morning. பாபாவுடைய அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 30 நவம்பர் 2007. அந்த வருஷம்தான் தாதிஜி அது பிரகாஷ்மணி அவ்யக்தானது ஆகஸ்டில். ஸோ அப்பப்போ பாபா தாதி பற்றியும் சொல்கிறது. ஸோ இன்னைக்குடைய முரளி 9 நவம்பர். சத்தியம் மற்றும் தூய்மையின் சக்திகளை உங்கள் ரூபத்திற்குள் கொண்டு வருகையில் ஒரு குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருப்பதில் ஒரு சமநிலையை பேணுங்கள். சத்தியம் மற்றும் தூய்மையின் சக்திகளை உங்கள் ரூபத்திற்குள் கொண்டு வருகையில் ஒரு குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருப்பதில் ஒரு சமநிலையை பேணுங்கள். இன்று சத்தியமான தந்தையும் சத்தியமான ஆசிரியரும் சத்குருவும் சத்திய சொரூபங்களாகவும் சக்தி சொரூபங்களாகவும் இருக்கின்ற எங்கும் உள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். பாபா எந்த ரூபமோ அதே ரூபத்தில் குழந்தைகளும் பார்க்குறாரு. சத்தியத்தின் சக்தியே அதிமேன்மையானதாக இருப்பதால் சத்தியத்தின் சக்திக்கான அடிப்படை முழுமையான தூய்மை ஆகும். ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன். சத்தியத்தின் சக்திக்கான அடிப்படை முழுமையான தூய்மை. உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள், தொடர்புகள் அல்லது உங்களுடைய கனவுகளிலேனும் தூய்மையின்மையின் பெயரோ சுவடோ இல்லாதிருக்கட்டும். தூய்மையின்மைனா என்னன்னு புரியணுமே இல்லையா? அத்தகைய தூய்மையின் நடைமுறை ரூபத்தில் என்ன புலப்படுகின்றது? அத்தகைய தூய ஆத்மாக்களின் முகத்திலும். ஸோ பாபா அதுக்கு அடையாளம் சொல்கிறார். ஸோ அந்த தூய்மை இருந்ததுன்னு சொன்னால் அடையாளம் என்ன? அத்தகைய தூய ஆத்மாக்களின் முகத்திலும் நடத்தையிலும் தெய்வீக தன்மை தெளிவாக புலப்படுகின்றது. தெளிவாக அவர்கள் தமது கண்களில் ஆன்மீகத்தின் பிரகாசத்தையும் முகங்களில் எப்பொழுதும் மலர்ச்சியையும் தமது நடத்தையில் தமது ஒவ்வொரு அடியிலும் தந்தையை போன்று கர்ம யோகிகளாகவும் உள்ளனர். நீங்கள் அனைவரும் இந்நேரத்தில் சத்தியமான தந்தை மூலமாக சத்திய பாதையை பின்பற்றுகின்றீர்கள். சத்தியவாதின்னு சொல்லுவாங்க. உலகில் உள்ள பலரும் தாங்கள் சத்திய பாதையை பின்பற்றுவதாகவும் சத்தியத்தையே பேசுவதாகவும் கூறுகின்றனர். ஆனால் முழுமையான தூய்மை மாத்திரமே உண்மையான சத்தியத்தின் சக்தி ஆகும். சத்தியவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில், அந்த பேர் எடுத்து செய்கிறது காரியங்கள். பட் பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? சத்தியத்தின் உண்மையான சக்தின்னு சொன்னால் முழுமையான தூய்மை. இவற்றினால் கிடைக்கும். ஸோ பாபா சொல்கிறது, நீங்கள் அனைவரும் இந்நேரத்தில் இந்த சங்கம யுகத்தில் அவ்வாறு ஆகுகின்றீர்கள். இந்த சங்கம யுகத்தின் மேன்மையான பேறுகள் சத்தியத்தின் சக்தியும் தூய்மையின் சக்தியும் ஆகும். இவற்றினால் கிடைக்கும் பேறுகள் என்னவென்றால், பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் சத்யுகத்தில் தேவர்கள் ஆகுவதும் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருப்பதும் ஆகும். உலக சக்கரம் முழுவதிலும் வேறு எந்த ஆத்மாக்களுக்கும் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாகுவதில்லை. முக்கியம்.
ஆத்மா ஷரீரம். ஆத்மாவை பொறுத்தவரை அவர்கள் தூய்மையாகுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு தூய ஷரீரம் கிடைப்பதில்லை. இவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் தேவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். ஆத்மா ஷரீரம் ரெண்டுமே தூய்மையாக இருக்கு. எனவே இந்நேரத்தில் நீங்கள் அனைவரும் அத்தகைய முழுமையான தூய்மையை கிரகிக்கின்றீர்கள். நீங்கள் ஆன்மீக போதையுடன் கூறுகின்றீர்கள். அந்த ஆன்மீக போதையுடன் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ பாபா உங்களை கேட்குறாரு, நினைவிருக்கின்றதா? அதை நினைவு செய்யுங்கள். தூய்மை உங்களுடைய பிறப்புரிமை என உங்கள் இதயங்களிலிருந்தும் உங்கள் அனுபவத்திலிருந்தும் நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். இப்படித்தானே பிறப்புரிமையானது இலகுவாகவே அடையப்படுகின்றது. ஏனெனில் தூய்மையையும் சத்தியத்தையும் அடைவதற்கு நீங்கள் அனைவரும் அனைத்திற்கும் முதலில் உங்களுடைய உண்மையான ஆத்ம ரூபத்தை இனங்கண்டு விட்டீர்கள். ஸோ சத்தியம்னா ஃபஸ்ட்டு என்னது? உண்மையான ஆத்ம ரூபம். உங்களுடைய உண்மையான தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவை இனங்கண்டு விட்டீர்கள். நீங்கள் அவரை இனங்கண்டு அவரை அடைந்து விட்டீர்கள். ஒருவர் தனது உண்மையான ரூபத்தையும் உண்மையான தந்தையையும் இனங்காணாத வரைக்கும் அவரால் முழுமையான தூய்மையோ அல்லது சத்தியத்தின் சக்தியையோ அடைய முடியாது. இதை அண்டர்லைன் பண்ணணும் பாருங்க. பாபா என்ன சொல்றாரு? ஒருவர் தனது உண்மையான ரூபத்தையும் உண்மையான தந்தையையும் இனங்காணாத வரைக்கும் அவரால் முழுமையான தூய்மையோ அல்லது சத்தியத்தின் சக்தியையோ அடைய முடியாது. உங்கள் அனைவருக்கும் சத்தியம் மற்றும் தூய்மை சக்திகளின் அனுபவம் உள்ளதல்லவா? நீங்கள் அனுபவம் செய்துள்ளீர்களா? அம்மக்கள் அதை அனுபவம் செய்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அவர்களால் தன்னுடைய மிக சரியான ரூபத்தையோ அல்லது உண்மையான தந்தையின் மிக சரியான ரூபத்தையோ அறிய முடியாதுள்ளது. பாபா சொன்னா தானே நமக்கு எப்படி தெரியும்? எவ்வாறாயினும் இந்நேரத்தில் அனுபவத்தின் மூலமாக நீங்கள் அனைவரும் தூய்மையை மிக இலகுவாக கிரகித்துள்ளீர்கள். இந்நேரத்தில் கிடைக்கும் பேருக்கான வெகுமதி என்னவென்றால், தேவர்களின் தூய்மை இயல்பானதாகவும் அதுவே அவர்களின் ஸ்வபாவமாகவும் இருப்பதாகும். நீங்கள் மாத்திரமே அத்தகைய இயல்பான ஸ்வபாவத்தின் அனுபவத்தை பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் தூய்மை மற்றும் சத்தியத்தின் சக்திகளை உங்களுடைய இயல்பான ஸ்வபாவம் ஆக்கிவிட்டீர்களா என சோதியுங்கள். அவ்வியக்த முரளின்னு சொன்னாலே செக் அண்ட் சேஞ்ச். பாபா நிறைய ஆரம்பத்திலிருந்தே சொல்லிகிட்டே வருவார், சோதிங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன சோதிக்க சொல்கிறார்? தூய்மை, சத்தியத்தின் சக்தி. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? தூய்மை உங்களுடைய பிறப்புரிமை என நம்புவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அது உங்களுடைய பிறப்புரிமையா அல்லது அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா? நீங்கள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதில்லை அல்லவா? அது இலகுவானது அல்லவா? பிறப்புரிமை இலகுவாகவே அடையப்படுகின்றது. நீங்கள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. உலகில் உள்ள மக்கள் அது அசாத்தியம் என நினைக்கின்றார்கள். நீங்களோ அசாத்தியமானதை சாத்தியமானதாகவும் இலகுவானதாகவும் ஆக்கிவிட்டீர்கள். முதல் தடவையாக இங்கு வந்துள்ள புதிய குழந்தைகள் கைகளை உயர்த்துங்கள். புதிய குழந்தைகள் இங்கு முதல் தடவையாக வந்துள்ள புதியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனெனில் பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் தாமதமாக வந்திருந்தாலும் மிகவும் தாமதமாக இங்கு வரவில்லை. இப்போ டூ லேட்டுன்னு சொல்லலாமா?
புதிய குழந்தைகள் பாப்தாதாவிடமிருந்து பெற்றுள்ள ஆசீர்வாதம் என்னவென்றால், இறுதியாக வந்திருப்பவர்களால் துரித முயற்சி செய்து முதல் பிரிவில் வர முடியும். இத்தினூண்டு நேரம் இருக்கு. இது வரைக்கும் சொல்ல முரளிகளில் எந்த முரளிலையும் பாபா டூ லேட்டுன்னு சொல்லலை. இது வரைக்கும் எல்லாம் ரிவைஸ் முரளி தானே படிச்சுட்ருக்கோம். அப்போ டூ லேட்னா என்னது? பாபா சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா? ரியலி இது யோசிச்சு பார்க்கணும். ரிவைஸ் முரளி தானே போகுது. எல்லாத்துலேயும் பாபா லேட் டூ லேட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டூ லேட் எப்போ? முதல் பிரிவில் வர முடியும். பாபா சொல்றது முதல் இலக்கத்தில் அல்ல, ஆனால் உங்களால் முதல் பிரிவில் வர முடியும். எனவே புதிய குழந்தைகள் அந்த அளவு தைரியத்தை கொண்டிருக்கின்றார்களா? முதல் பிரிவில் வருபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கவனமாக இருங்கள். உங்களுடைய கைகள் தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்றன. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கப்படுது. பாபா அப்புறமா காமிவேனே கை தூக்குனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. அச்சா, நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய தைரியத்திற்கு பாராட்டுக்கள். ஏனெனில் நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு தந்தையின் உதவி கிடைக்கும். அத்துடன் முழு பிராமண குடும்பத்தின் நல்லாசிகளும் தூய உணர்வுகளும் உங்கள் அனைவருடன் கூடவே உள்ளது. எனவே முதல் தடவையாக இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இரண்டாவது தடவையாக பாப்தாதாவிடமிருந்தும் குடும்பத்திட்டிருந்தும் பல் கோடி மடங்கு வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முதல் தடவையாக இங்கு வந்திருப்பவர்களை பார்த்து நீங்கள் அனைவரும் கூட சந்தோஷப்படுகின்றீர்கள் அல்லவா? பிரிந்திருந்த ஆத்மாக்கள் மீண்டும் ஒரு தடவை தமது குடும்பத்தில் ஒருவர் ஆகிவிட்டனர். பாப்தாதா சந்தோஷப்படுகின்றார். நீங்கள் அனைவரும் கூட சந்தோஷப்படுகின்றீர்கள். சூக்ஷ்ம வதனத்தில் பாப்தாதா தாதியுடன் சேர்ந்து ஒரு பெரு பேரை பார்த்தார். அவர்கள் என்ன பெரு பேரை பார்த்தனர்? நீங்கள் அனைவரும் அதிபதிகளும் குழந்தைகளும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து ஏற்றுள்ளீர்கள் அல்லவா? இப்போ இன்னொரு டாபிக்ல பாபா சொல்லுது. மீனிங் பாபா ஏற்கனவே சொன்னது இல்லையா, சுயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுதான் சத்தியம், தூய்மை. ஸோ சுயத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? அது பாபா சொல்லுறப்பா. ஸோ பாபா சொல்கிறது அதிபதிகளும் குழந்தைகளும். நீங்கள் அதிபதிகள், அத்துடன் குழந்தைகள். நீங்கள் அனைவரும் இப்படியா? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். கை உயர்த்துவதற்கு முன்னர் கவனமாக கருத்தில் கொள்ளுங்கள். வெறுமனே உயர்த்த வேண்டாம். பாபா அதை கணக்கில் எடுப்பார் அல்லவா? எல்லாமே அர்த்தத்தோடு செய்கிறதுங்க. பக்தி மார்க்கத்தில் சும்மா மற்றவங்க செய்கிறாங்க சம்பிரதாயம் அப்படின்னு, இப்படி அங்கே போடணும் அப்படி இங்கே போடணும், அது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்தில் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அசைவும் அர்த்தத்தோடு இருக்கு. சும்மா ஏதோ தானோன்னு எதுவுமே செய்கிறது இல்லையா நம்ம. ஸோ அதுக்கு பாபா சொல்கிறாரு. ஸோ பாபா கவனமாக கருத்தில் கொள்ளுங்கள். வெறுமனே உயர்த்த வேண்டாம். பாபா அதை கணக்கில் எடுப்பார் அல்லவாச்சா? கைகளை கீழே விடுங்கள். நீங்கள் ஒரு குழந்தையாக இருப்பதில் இலகுவாகவே நம்பிக்கையும் போதையும் கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் என அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் குழந்தைகள் என்பதால் பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் என அழைக்கப்படுகின்றீர்கள். நாள் முழுவதும் எனது பாபா எனது பாபா என்ற உணர்வை மாத்திரமே கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அங்கு ஒரு ஆனால் வருதே, பின்னர் அவரை மறந்து விடுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அவரை நினைவு செய்கின்றீர்கள். சேவை செய்யும் போதும் கூட பாபா பாபா என்ற வார்த்தைகள் உங்கள் உதடுகளிலிருந்து இயல்பாக வெளிப்படுகின்றன.
பாபா என்ற வார்த்தை உங்கள் உதடுகளில் இருந்து வெளிப்படாவிட்டால் இந்த ஞானம் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படும். நீங்கள் செய்யும் எந்த சேவையினதும் தாக்கம் நீங்கள் சொற்பொழிவுகளை ஆற்றினாலும் வெவ்வேறு தலைப்புகளில் பாடநெறிகளை வழங்கினாலும் அந்த உண்மையான சேவையின் நடைமுறை வடிவமும் நடைமுறை அத்தாட்சியும் என்னவென்றால் உங்களை செவிமடுப்பவர்கள் தாங்களும் பாபாவிற்கு சொந்தமானவர்கள் என்பதை அனுபவம் செய்வதாகும். அவர்களின் உதடுகளிலிருந்தும் பாபா பாபா என்ற வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஏதோ ஒரு சக்தி உள்ளது, இது நல்லது என்று அவர்கள் கூறக்கூடாது. ஆனால் எனது பாபா என்பதை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். இதுவே சேவையின் நடைமுறை பலன் எனப்படுகின்றது. நீங்கள் ஒரு குழந்தையாக இருப்பதில் மிக சிறந்த போதையும் நம்பிக்கையும் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் ஒரு அதிபதியாக இருப்பதில் போதையும் நம்பிக்கையும் வரிசைக்கரமாகவே உள்ளது. ரிசல்ட் பாபா பார்க்குறார். ஒரு அதிபதியாக இருப்பதன் போதை நடைமுறையில் உங்கள் நடத்தையிலும் உங்கள் முகத்திலும் குழந்தையாக இருப்பதனுடையதை விடவும் குறைவாகவே புலப்படுகின்றது. சில வேளைகள் அது புலப்படுகின்றது, ஏனைய நேரங்களில் அது குறைவாகவே புலப்படுகின்றது. உண்மையில் அதுவும் பாபா சும்மா அதிபதிகள் இல்லை, என்ன சொல்றார், உண்மையில் நீங்கள் இரட்டை அதிபதிகள். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாபா சொல்லுது, நீங்கள் இரட்டை அதிபதிகள். முதலாவது, நீங்கள் தந்தையின் பொக்கிஷங்களுக்கு அதிபதிகள், மாஸ்டர். நீங்கள் அனைவரும் பொக்கிஷங்களின் அதிபதிகள் அல்லவா? தந்தை உங்கள் அனைவருக்கும் ஒரே பொக்கிஷங்களே கொடுத்துள்ளார். அவர் சிலருக்கு 100,000 ஏனையோருக்கு 1000 கொடுக்கவில்லை. அவர் அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் எல்லையற்ற முறையில் கொடுத்துள்ளார். ஏனெனில் தந்தையிடம் எல்லையற்ற பொக்கிஷங்கள் உள்ளன, அவரிடம் எதுவும் குறைவாக இல்லை. எனவே பாப்தாதா அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்துள்ளார். அவர் அனைவருக்கும் ஒரே அளவான பொக்கிஷங்களையே கொடுத்துள்ளார். இரண்டாவது, நீங்கள் சுயராஜ்யத்தின் அதிபதிகள். இதனாலேயே தனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என பாப்தாதா போதையுடன் கூறுகின்றார். இப்படி சும்மா அப்படி சொல்றதில்ல பாபா. ராஜா குழந்தைனா உண்மையாக ராஜா குழந்தை, அரசர் இல்லையா, சுயராஜ்யம். எனவே நீங்கள் ராஜா குழந்தைகள் அல்லவா? நீங்கள் பிரஜைகள் அல்ல, அப்படித்தானே? நீங்கள் ராஜ யோகிகள் அல்லது பிரஜை யோகிகளா? நீங்கள் ராஜயோகிகள் அல்லவா? எனவே நீங்கள் சுயராஜ்யத்தின் அதிபதிகள். எவ்வாறாயினும் தாதியுடன் கூடவே பாப்தாதா பெருபேரை பார்த்தார். ஒரு அதிபதியாக இருக்கின்ற போதையின் அளவு ஒரு குழந்தையாக இருக்கின்ற போதையின் அளவை விட குறைவாகவே உள்ளது. ஏன்? நீங்கள் ஒரு அதிபதியாக இருக்கின்ற அதிகாரத்தின் போதையை சதா கொண்டிருந்தால் அவ்வப்போது உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் தடைகளும் வர முடியாது. பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்குமான குறிப்பான காரணம் உங்களுடைய மனமே என்பது கண்டறியப்பட்டுள்ளது. மூன்று விஷயங்கள் பாபு சொன்னார்ல, மனம், புத்தி, என்னென்ன சொன்னார்? புத்தி அலைப்பா, இது மனம், சம்ஸ்காரம்,
போன சண்டே மூலியமாக. ஸோ இங்கே பாபா சொல்கிறது உங்களுடைய மனம். உங்கள் மனதிலேயே குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இதனாலேயே பாப்தாதாவிடம் இருந்தான மகா மந்திரம், என்னப்பா மகா மந்திரம்? டெய்லி பாபா சொல்ற சாக்கார் முரளியிலையும் மன் மனா பவ, உங்கள் மனதை என் மீது ஒருமுகப்படுத்து என்பதாகும். அது தன்மனாபவ அல்லது தன்மனாபவ. உங்கள் சரீரத்தை ஒருமுகப்படுத்துங்கள், செல்வத்தை ஒருமுகப்படுத்துங்கள், இல்லை, அது மன்மனா பவ ஆகும். உங்களிடம் சுயராஜ்ய அதிகாரம் இருந்தால் உங்களுடைய மனம் உங்களுடைய அதிபதியாக இருக்காது. உங்களுடைய மனம் உங்களுடைய சேவகனாக இருக்குமே அன்றி உங்களின் ஆட்சியாளராக இருக்காது. ஒரு ராஜா என்றால் அதிகாரத்தை கொண்டவர். தங்கியிருப்பவர்கள் ராஜாக்கள் என கூறப்படுவதில்லை. எனவே என்ன பெருப்பேரை பாபா பார்த்தார்? அதிபதியான, ராஜ்யத்திற்கான உரிமையை கொண்டவரான நானே எனது மனதிற்கு அதிபதி. நீங்கள் இந்த விழிப்புணர்வையும் தொடர்ச்சியான ஆத்ம உணர்வு ஸ்திதியையும் கொண்டிருப்பதில்லை. இதுதான் பாபா பார்க்க கான்ஸ்டன்ட்லி இல்லைன்னு. இதுவே முதல் பாடமாகும். நீங்கள் பெற்ற முதலாவது பாடம் என்ன? நான் ஓர் ஆத்மா. கடவுள் பற்றிய பாடம் இரண்டாவது பாடமாகும். எவ்வாறாயினும் முதலாவது பாடம் அதிபதியான ராஜாவான நான் ஓர் ஆத்மா. இந்த பௌதீக அங்கங்கள் மீது அதிகாரம் கொண்டவர். நான் ஒரு சக்திசாலி ஆத்மா. சகல சக்திகளும் ஆத்மாவாகி எனது உண்மையான குணங்கள் ஆகும். நான் எத்தகையவராக இருந்தாலும் எனது நடை மற்றும் செயற்பாட்டு முறைகளில் எவ்வாறு இருந்தாலும் இவ்விழிப்புணர்வை இயல்பாக பேணி அதன் அனுபவத்தை எனது முகத்தின் மூலமாக வழங்குவதற்கும் பிரச்சனைகளிலிருந்து விலகி இருப்பதற்கும் இவ்வனைத்திலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை பாப்தாதா பார்த்தார். நான் ஒரு சக்திசாலி ஆத்மா. நான் ஒரு ஆத்மா என்பது மட்டுமல்ல, ஆனால் நான் என்ன வகையான ஆத்மா, இதை நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வில் வைத்திருந்தால் மாஸ்டர் சர்வ சக்திவானாக உள்ள அத்தகையோதோர் ஆத்மாவிற்கு முன்னால் வருவதற்கு எந்த பிரச்சனைக்கோ அல்லது தடைக்கோ எவ்வித சக்தியும் கிடையாது. யார் நம்ம? இப்பொழுதும் கூட பெருப்பேரில் ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது தடையோ தென்படுவதை பாபா பார்த்தார். அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்பிக்கையின் நடைமுறை வடிவமானது உங்கள் நடத்தையிலும் முகத்திலும் ஆன்மீக போதையின் வடிவில் மேலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு ஒரு அதிபதியாக இருக்கும் போதையை மீண்டும் மீண்டும் சோதித்து பாருங்கள். சோதிப்பது ஒரு வினாடிக்கான விடயமாகும். செயல்களை செய்யும்போது நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னர் சோதியுங்கள். நான் ஓர் அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை கொண்ட மற்றும் எனது கட்டுப்படுத்தும் சக்தியாலும் ஆளும் சக்தியாலும் எனது பௌதீக அங்கங்களை கொண்டு செயல்களை செய்விக்கின்ற ஆத்மாவா? பாபா டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். என்ன செய்யணும்? எந்த ஒரு செயல் ஆரம்பிப்பதற்கு முன்னர் என்ன யோசிக்கணும்? நான் ஓர் அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை கொண்ட மற்றும் எனது கட்டுப்படுத்தும் சக்தியாலும் ஆளும் சக்தியாலும் எனது பௌதீக அங்கங்களை கொண்டு செயல்களை செய்விக்கின்ற ஆத்மாவா? அல்லது ஒரு சாதாரண முறையில் நான் செயல்களை செய்ய ஆரம்பிக்கின்றேனா? நினைவு சுரூபமாக இருந்து எந்த செயலையும் செய்ய ஆரம்பிப்பதற்கும்
ஒரு சாதாரண ஸ்திதியில் இருந்தவாறு எந்த செயலையும் செய்ய ஆரம்பிப்பதற்கும் இடையில் பாரிய வேறுபாடு உள்ளது. எல்லைக்குட்பட்ட பதவுகளில் இருப்பவர்கள் தமது பணிகளை மேற்கொள்ளும் போது அப்பணிகளை செய்வதற்கான தமது ஆசனங்களில் அமர்ந்த பின்னரே அப்பணிகளை ஆரம்பிக்கின்றனர். அதே போன்று ஒரு அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை கொண்ட உங்கள் ஆசனத்தில் அமர்ந்தவாறு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை சோதிப்பதை அதிகரியுங்கள். அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை சோதிக்கிறார். அதன் அடையாளம் எல்லாத்துக்கும் பாபா ஒரு அடையாளம் வச்சிருக்கார். அப்படியே சும்மா நான் அப்படி இருக்கேன்னு சொல்ல முடியாது. அது கரெக்டாக அப்படி இருக்குதா? என்ன அடையாளம்? அதிபதியாக இருக்கேனா அப்படின்னு சொன்னால் என்ன அடையாளம்? பாபா சொல்றாரு, அதன் அடையாளம் அதிபதியாக இருக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பதன் அடையாளம் என்னவென்றால், நீங்கள் டபுள் லைட்டாக இருந்து ஒவ்வொரு பணியிலும் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதுடன் அதன் பெருபேராக இலகுவாக வெற்றியை அனுபவம் செய்வீர்கள். டபுள் லைட், சந்தோஷம், வெற்றி. சில சந்தர்ப்பங்களில் இப்பொழுதும் கூட ஒரு அதிகாரியாக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் தங்கியிருப்பவர் ஆகிவிடுகின்றீர்கள். பாபா பார்க்குறாரு. தங்கியிருப்பதன் அடையாளமாக என்ன புலப்படுகிறது? அதுக்கு இன்னொரு அடையாளம். மீண்டும் மீண்டும் நீங்கள் கூறுகின்றீர்கள், எனது சம்ஸ்காரங்கள். என்ன பண்றது இந்த சம்ஸ்காரங்கள்? எனது சம்ஸ்காரம் அது நிகழ வேண்டும் என நான் விரும்பவில்லை. ஆனால் இவை எனது சம்ஸ்காரங்கள், இது எனது ஸ்வபாவம். பாப்தாதா உங்களிடம் முன்னரும் கேட்டிருக்கின்றார், நீங்கள் எனது சம்ஸ்காரங்கள், எனது ஸ்வபாவம் என்று கூறும்போது அந்த பலவீனமான சம்ஸ்காரங்கள் உங்களுடைய சம்ஸ்காரங்களா? அவை உங்களுடையவையா? அவை மத்திய கால பகுதியில் ராவணனின் சம்ஸ்காரங்கள். அவை ராவணனின் பரிசாகும். அதை என்னுடையது என அதை இட்டு கூறுவது தவறாகும். ராவணனின் பரிசை கூட வச்சுக்கிட்டு நீ என்னுடையது சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்றார் பாபா. தந்தையின் சம்ஸ்காரங்களே உங்களுடைய சம்ஸ்காரங்களாகும். சிந்தியுங்கள், நீங்கள் எனது எனது என்று கூறும்போது அந்நேரத்தில் அவை அதிகாரியாகி நீங்கள் தங்கியிருப்பவர் ஆகிவிடுகின்றீர்கள். நீங்கள் தந்தைக்கு சமனாக விரும்பினால் விருப்பம் இருக்கா? எனது சம்ஸ்காரங்கள் என உங்களால் கூற முடியாது. தந்தையின் சம்ஸ்காரங்களே எனது சம்ஸ்காரங்கள். தந்தையின் சம்ஸ்காரங்கள் எவை? ஒரு உலக உபகாரி நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டவர். எனவே அந்நேரத்தில் தந்தையின் சம்ஸ்காரங்களை உங்கள் முன்னால் கொண்டு வாருங்கள். உங்களுடைய இலக்கு தந்தைக்கு சமனாகுவது. ஆனால் இருப்பதோ ராவணனின் தகைமைகள் ஆகும். எனவே அது கலந்து விடுகிறது. தந்தையினுடைய சில நல்ல சம்ஸ்காரங்களும் உங்களுடைய சில கடந்த கால சம்ஸ்காரங்களும். எனவே இரண்டும் கலக்கும் போது என்னது? முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சம்ஸ்காரங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? இன்னைக்கு பாபா படிப்பிக்கிறார். சம்ஸ்காரங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன. நீங்கள் அனைவரும் அதை அறிவீர்கள் அல்லவா? உங்கள் மனதினதும் புத்தினதும் எண்ணங்களாலும் செயற்பாடுகளாலும் சம்ஸ்காரங்கள் உருவாக்கப்படுகின்றன. முதலில் மனம் எண்ணங்களை உருவாக்குகின்றது, பின்னர் புத்தி ஒத்துழைக்கின்றது, பின்னர் அதன் மூலமாக நல்ல அல்லது தீய சம்ஸ்காரங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த லெசன் எல்லாருக்கும் தெரியும் தானே? அந்த பிக்சர் பார்த்துருக்கீங்களா?
மனம், புத்தி, சம்ஸ்காரம் எப்படி அது வேலை செய்யுதுன்னு பார்த்துருக்கீங்களா? சுபாபா இன்னைக்கு தெளிவாக சொல்கிறார். முதலில் மனம் எண்ணங்களை உருவாக்குகின்றது, பின்னர் புத்தி ஒத்துழைக்கிறது, பின்னர் அதன் மூலமாக நல்ல அல்லது தீய சம்ஸ்காரங்கள் உருவாக்கப்படுகின்றது. மனம் எப்படி எண்ணங்களை உருவாக்குது? தானே வருதுன்னு சொல்கிறோம்ல மனதில். நான் உருவாக்கல, தானே வருது. தானே எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? எனவே தாதிஜியுடன் சேர்ந்து பாப் தாதா பெருப்பேரை பார்த்தார். அதாவது ஒரு குழந்தையாக இருக்கும் போதுள்ள சுபாவத்தின் போதை மற்றும் இயல்பான தன்மையுடன் ஒப்பிடும்போது ஒரு அதிபதியாக இருப்பது எவ்வாறு குறைவாகவே இருக்கின்றது என்று பாப் தாதா பார்த்தார். அதனாலேயே நீங்கள் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதற்கு போராட ஆரம்பிக்கின்றீர்கள் என்பதை பாப் தாதா பார்க்கின்றார். நீங்கள் பிராமணர்கள், ஆனால் அவ்வப்போது க்ஷத்ரியர்கள் ஆகிவிடுகின்றீர்கள். எனவே க்ஷத்ரியர்கள் ஆகாதீர்கள், நீங்கள் பிராமணர்களாகி தேவர்கள் ஆக வேண்டும். சத்திரியர்கள் ஆக உள்ள பலர் இனி வரவிருக்கின்றனர். அவர்கள் தாமதமாகவே வருவார்கள், ஆனால் நீங்கள் அதிகாரத்தை கொண்ட ஆத்மாக்கள். எனவே நீங்கள் பெருபேரை கேட்டீர்களா? எனவே நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் யார் என்பதை உங்களுடைய விழிப்புணர்வில் கொண்டு வர வேண்டும். நான் அப்படித்தான் என்று நினைக்காதீர்கள், ஆனால் அவ்விழிப்புணர்வின் சொரூபமாகுங்கள். சரிதானே? அச்சா, உங்களுக்கு பெருபேறு கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது பிரச்சனைகள், தடைகள், குழப்பங்கள், வீணான எண்ணங்கள், வீணான செயல்கள், வீணான உறவு முறைகள் மற்றும் வீணான விழிப்புணர்வு பற்றி குறிப்பிடப்படுவதை கூட நிறுத்துவதுடன் மற்றவர்களையும் அதை நிறுத்த செய்யுங்கள். சரிதானே? நீங்கள் இதை செய்வீர்களா? கைகளை உயர்த்துங்கள். கைகளை உயர்த்துவர்கள் திட சங்கல்பத்துடன் அதை செய்யுங்கள். கைகளை உயர்த்துவதும் சாதாரணமாகிவிட்டது. பாபா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது யோசிக்கிறது கூட இல்லை. பாபா என்ன சொல்ல வரான்னு நம்ம அது செய்ய போகிறோமா? ஒரு செகண்ட் அது திட சங்கல்பத்தோடு செய்வோம் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு சாதாரணமாகிவிட்டதுன்னு. எனவே பாபா உங்கள் கைகளை உயர்த்துமாறு கேட்கவில்லை. உங்கள் மனதில் திட சங்கல்பம் என்ற கையை உயர்த்துங்கள். உங்கள் மனதில் உயர்த்துங்கள், உங்கள் பௌதிக கையை அல்ல. அது சில சமயங்களில் பாபா சில முரளிகளில் கை தூக்கலைனாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவார். கை தூக்காதவங்க ஏன் தூக்கல? ஸோ அந்த டைம் ரியலி பாபா என்ன சொல்ல வரான்னு டியூன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறது. உங்கள் மனதில் உயர்த்துங்கள், உங்கள் பௌதீக கையை அல்ல. பாபா அதை ஏராளமாக பார்த்திருக்கின்றார். உங்கள் அனைவருடைய மனதின் கரங்களும் திட சங்கல்பத்துடன் உயர்த்தப்படும் போதே உலகின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள அனைவரதும் சந்தோஷ கரங்கள் உயர்த்தப்படுவதுடன் அவர்கள் கூறுவார்கள், சந்தோஷத்தை அருள்பவரும் அமைதியை அருள்பவருமான எமது தந்தை வந்துவிட்டார். எப்படி வெளிப்படுத்துக? எப்போ நடக்கும்? நான் சொல்ல, நீங்கள் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான பொறுப்பை எடுத்துள்ளீர்கள் அல்லவா? நீங்கள் இப்பொறுப்பை எடுத்துள்ளீர்களா? உறுதியாகவா? ஆசிரியர்கள் இப்பொறுப்பை எடுத்துள்ளீர்களா? அச்சா. பாண்டவர்கள் இப்பொறுப்பை எடுத்துள்ளீர்களா? உறுதியாகவா? அச்சா. ஒரு திகதியை நீங்கள் நிச்சயித்து விட்டீர்களா? உங்களுடைய திகதியை நிச்சயிக்கவில்லையா? எவ்வளவு காலம் உங்களுக்கு தேவை? 1 வருடம், 2 வருடங்கள்?
எத்தனை வருடங்கள் உங்களுக்கு தேவை? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த முயற்சியால் உங்களுடைய கொள்ளளவுக்கேற்ப உங்களுடைய இயல்பான முறையாகிய நடத்தல் அல்லது பரத்தலுக்கேற்ப நடத்தல் அல்லது பரத்தலுக்கேற்ப முழுமையடைவதற்கு உங்களுக்காக ஒரு திகதியை நிச்சயித்து கொள்ள வேண்டும் என பாப்தாதா முன்னரே உங்களுக்கு கூறியுள்ளார். பாப்தாதா கூறுவார், நீங்கள் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். ஆனால் உங்களுடைய கொள்ளளவிற்கும் உங்களுடைய முயற்சிக்கும் ஏற்ப முழுமையடைவதற்காக உங்களுக்கான ஒரு திகதியை நிச்சயித்து கொள்ளுங்கள். பின்னர் அவ்வப்போது உங்கள் மனதின் ஸ்திதியிலும் பேசும் ஸ்திதியிலும் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளின் ஸ்திதியிலும் முன்னேற்றம் இடம்பெறுகிறதா என சோதியுங்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு திகதியை நிச்சயிக்கும் போது உங்களுடைய கவனம் இயல்பாகவே அதை நோக்கி ஈர்க்கப்படும். ஸோ டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு எவ்வளோ மொழியில் பாபா சொல்லியிருக்கார். அது பர்சனலாக நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? நமக்கு வேறு யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பாபா பண்ண மாட்டார். நம்ம தான் பர்சனலாக நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். பாபா அனைத்து இடங்களிலிருந்தும் அனைவரிடமிருந்தும் செய்திகளை பெற்றுள்ளார். பாபா இமெயில்களையும் பெற்றுள்ளார். உங்களுடைய இமெயில் பௌதிகமாக பாப்தாதாவை அடைவதற்கு முன்பாகவே அவர் உங்களுடைய இமெயிலை பெற்றுவிடுகின்றார். பாபா எவ்வளோ சொல்கிறார், உங்கள் இதயத்தினுடைய எண்ணங்களின் இமெயில் மிக வேகமானது. அப்போ இதுக்கப்புறம்லாம் இமெயில் இருக்குமோ இல்லையோ யாருக்கு தெரியும். இந்த இமெயில் தான் பாபா பார்க்குறாரு. எந்த இமெயில்? உங்கள் இதயத்தினுடைய எண்ணங்களின் இமெயில் மிக வேகமானது. அதுவே இங்கே முதலாவதாக வந்தடைகிறது. தமது அன்பையும் நினைவுகளையும் தமது ஸ்திதி மற்றும் சேவை பற்றிய செய்திகளையும் அனுப்பியுள்ளவர்கள் பாப்தாதா அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் அனைவரும் மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் அன்பையும் நினைவுகளையும் அனுப்பியுள்ளீர்கள். எனவே பதிலாக வெளிநாட்டவர்களாயினும் சரி இந்த நாட்டவர்களாயினும் சரி பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் அன்பையும் நினைவுகளையும் கொடுப்பதுடன் அன்பினதும் சக்தியினதும் சகாஷயம் இதயபூர்வமான ஆசிர்வாதங்களுடன் சேர்த்து கொடுக்கின்றார். நீங்கள் அனைத்தையும் கேட்டீர்கள். அனைத்தையும் கேட்பதற்கு உங்களுக்கு இலகுவாக உள்ளது. அதே போன்று எதையும் கேட்காதவாறு அப்பால் இனிய மௌன ஸ்திதிக்குள் செல்லுங்கள். ஸ்வீட் சைலன்ஸ். நீங்கள் விரும்பிய போது விரும்பிய அளவு நேரத்திற்கு ஒரு அதிபதியாக இருங்கள். குறிப்பாக முதலில் உங்களுடைய மனதிற்கு அதிபதி ஆகுங்கள். இதனாலேயே மனதை வெல்பவர்கள் உலகை வெல்பவர்கள் என கூறப்படுகின்றனர். இப்பொழுது நீங்கள் கேட்கும் பார்த்தும் இருப்பதால் ஆத்மாக்களாகி உங்களால் ராஜாக்கள் ஆகி உங்களுடைய மனம் புத்தி சம்ஸ்காரங்களை கட்டுப்படுத்த முடியுமா? உங்களுடைய மனம் புத்தி சம்ஸ்காரங்களின் அதிபதியாகி இனிய மௌனத்தில் இருக்குமாறு அவற்றிற்கு கட்டளை இடுங்கள். எனவே அவற்றிற்கு கட்டளை இடுவதாலும் மூன்றின் மீதும் அதிகாரத்தை கொண்டிருப்பதாலும் அவற்றால் உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க முடிவதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? இப்பொழுது அதிகாரியாக இருக்கும் ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஒரு நிமிஷம் செய்யலாமா? பாப்தாதா அபியாசம் செய்விப்பார். இனி மூன்றின் மீதும் அதிபதியாக இருந்து ஸ்வீட் சைலன்ஸ்.
சாந்தி. அச்சா, சதா தமது சுயமரியாதையை பேணுகின்ற எங்கும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும், சத்தியத்தின் சக்தியின் சுரூபங்களாக இருப்பவர்களுக்கும், தூய்மை மூலம் வெற்றி சுரூபங்களாக இருப்பவர்களுக்கும், சதா ஆட்ட அசைக்க முடியாத ஸ்திதியுடன் சுயத்தை மாற்றுபவர்களாகவும் உலகை மாற்றுபவர்களாகவும் உள்ள அனுபவசாலிகளுக்கும், அதிகாரத்தை கொண்டிருக்கும் தமது ஸ்திதியால் சகல ஆத்மாக்களையும் தந்தையிடமிருந்து தமது உரிமைகளை கோர வைப்பவர்களுக்கும், எங்கும் உள்ள பாப்தாதாவின் அதிர்ஷ்டசாலி மற்றும் அழகான ஆத்மாக்கள், லவ்லி அண்ட் லக்கி பாபா இங்கிலீஷில் சொன்னது, அனைவருக்கும் இதயத்திலிருந்து இறை அன்பையும் நினைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாப்தாதாவின் இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆசீர்வாதம். உங்களை மாற்றி உலகிற்கு ஒரு ஆதார மூர்த்தியாகுவதன் மூலம் ஒரு மேன்மையான அந்தஸ்திற்கான உரிமையை கோருவீர்களாக. உங்களை மாற்றி உலகிற்கு ஓர் ஆதார மூர்த்தி ஆகுவதன் மூலம் ஒரு மேன்மையான அந்தஸ்திற்கான உரிமையை கோருவீர்களாக. நீங்கள் ஒரு மேன்மையான அந்தஸ்தை கோருவதற்கு பாப்தாதாவின் கற்பித்தல்கள், குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை மாற்றுவதற்கு பதிலாக ஒரு சூழ்நிலையை அல்லது ஏனைய ஆத்மாக்களை மாற்றுவதை பற்றி சிந்திக்கும் போதோ அல்லது எண்ணங்களை கொண்டிருக்கும் போதோ அல்லது நீங்கள் சிறிது சத்கதி ஒத்துழைப்பு அல்லது ஆதாரத்தை பெற்றால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என சிந்திக்கும் போதோ ஏதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களை மாற்றினால் உங்களுடைய வெகுமதியும் ஏதாவது ஆதாரத்தில் தங்கியிருக்கும். புரிஞ்சுதா? இது ஏனென்றால் நீங்கள் எத்தனை ஆதாரங்களை எடுத்தாலும் உங்களுடைய சேமிப்பு கணக்கும் அதற்கேற்ப இயல்பாகவே அத்தனை இடையில் பங்கிடப்படும். எனவே உங்களை உலகின் ஆதார மூர்த்தியாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை சதா கொண்டிருங்கள். ஸ்லோகம். ஒன்று கூடல்களில் ஊக்கம், உற்சாகம் மற்றும் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருக்கும் போது வெற்றிற்கு ஏற்கனவே உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. ஒன்று கூடல்களில் ஊக்கம், உற்சாகம் மற்றும் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருக்கும் போது வெற்றிற்கு ஏற்கனவே உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அவ்வியக்த சமிக்கை. ஷரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்வதை அதிகரியும். ஒருவர் பலவீனமாக இருக்கும்போது அவருக்கு சக்தியை கொடுப்பதற்காக குளுக்கோஸ் வழங்கப்படுகின்றது. அதே போன்று நீங்கள் உங்களை ஒரு ஷரீரமற்ற ஆத்மாவாக கருதும்போது, உங்களுடைய ஷரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கும் போது இந்த பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதியானது உங்களை சக்தியால் நிரப்புவதற்கு செயற்படுகின்றது. நீங்கள் பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதியிலே இருக்கும் வரைக்கும் உங்களுடைய சகபாட்டியான தந்தையும் நீங்கள் நினைவு செய்வீர்கள். அதாவது நீங்கள் அவருடைய சகவாசத்தை கொண்டிருப்பீர்கள். ஓம் சாந்தி. இரட்டை மாஸ்டர்ஸ் இன்னைக்கு பாபா அதிபதிகள் சொல்ல டபுள் அதிபதி. மதுபன்ல இருந்து யார் வந்திருக்கீங்க? வாங்க. சொன்னீங்களா கிளாஸ்க்கெல்லாம் சொன்னீங்களா? மதுபன்லேருந்து வந்ததுக்கப்புறம் இல்லை தானே? வாங்க, ஜஸ்ட் 2 minutes. என்ன மதுபனுடைய நறுமணம். வாங்க மலர் சிஸ்டர், ராணி சிஸ்டர்.
மதுபனுடைய பிரகாசத்தை காமிங்க அவங்க முகத்தில். வாங்க மலர் நீங்க வாங்க. சுகன்யா சிஸ்டரும் வந்திருக்காங்க. அவங்க இருக்காங்கன்னு தெரியல. வெல்கம் பேக். தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஒரு முறையும் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நாங்கள் முதல் மீட்டிங்குக்கு தான் போய் வரோம். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது, நல்ல சந்தோஷம். கிளாஸுகள் ஒன்றும் மிஸ் பண்ணல, நல்ல வடிவாக வரனாலும் போவோம். மற்றது அமிர்த வேலைக்கு போயிட்டு அப்படியே சேவாவும் செய்வோம், போய் மலக்கறி வெட்டி கொடுத்து அப்படியே வருது. மற்ற நிறைய அனுபவங்கள் இருக்குது. எல்லாரையும் சந்தித்தோம். சுதேஸ்திதி ஜெயந்திவனை 2 தரம் சந்தித்தோம். மற்றது சீலுவன், மற்றது சசிவன், எல்லாரும் தெரிஞ்ச ஆக்கள் தானே. அப்போ கண்டோடனே அவைக்கு நல்ல சந்தோஷம். வேறு என்ன அனுபவம் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லைன்னா இருக்குது. பாபா ரூமில் போயிருந்தாலே அது அனுபவம் தானாக வருது. அங்கே யோசிக்க தேவையில்லை. என்னண்டா மெடிடேஷன் செய்யணுமெண்டு போய் நினைச்சோண்டு இருக்க தேவையில்லை. தானாயே அது மெடிடேஷன் தானாயே வரும். மற்றது என்ன, கொஞ்சம் மழை பெய்தது, 2-3 நாள் தான் கொஞ்சம் வெயில் அடிச்சது. மற்ற கொஞ்சம் மழையாக இருந்தது. யாரும் போகிற ஆக்கள் ரெயின் கோட்டும் போட்டை ப்ரூஃப் ஷூவும் போட்டுக்கொண்டு போகணும். நல்லா நினச்சிடும் மழை வந்து. மற்ற இல்லை, எல்லாம் ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் போன வருஷம் எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த வருஷம் ரொம்ப ஒரு இக்கட்டான இதில் தான் போயிருந்தேன். ரொம்ப நல்லாவே பாபா அனுபவம் செய்ய வச்சார். எல்லா எல்லாரையுமே சந்தித்தோம். ரொம்ப அவங்கள்ட்ட இருந்து பவர்ஃபுல்லான திருஷ்டியும் கிடைச்சிது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆத்மாவாக அவங்க ஆக்கினாங்க. அமிர்த வேலைக்கு எவ்ரிடே அமிர்த வேலைக்கு எளியாக போயிருந்து மெடிடேஷன் செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இருந்து செய்கிறதுக்கு முடியாமல் இருந்தேன். ஏனெண்டா நிறைய குழந்தைகள் வந்திருந்தாங்க, பாபான்ற குழந்தைங்க. ஸோ நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் யாராவது வந்து எங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் வந்தேன்டா நாங்கள் உடனே எழும்பி இடம் கொடுத்துடுவோம். அப்படி இல்லைண்டா கூட ரொம்ப அனுபவம் செய்தோம். அப்படி இருந்து செய்யலைண்டா கூட 4 தாமமும் சுற்றி வந்து எங்களுக்கு பாண்டுபவனுக்கு உள்ளே தங்குறதுக்கு இடம் கிடைச்சிது. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்ட்டு தான் சொல்லணும். நாங்கள் விரும்பின நேரமெல்லாம் போயிருந்து மெடிடேஷன் செய்யக்கூடியதாக இருந்தது. கியான் சரோவரில் நடந்த எல்லா கிளாஸுகளுக்கும் நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே பெற்றுக்கொண்டோம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக வேறு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சவுத் ஹால் சென்டர் அவங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சுதேஷ் தீதி. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வெரி குட், தேங்க்யூ. ஸோ பாபா இன்னைக்கு ஸ்வீட் சைலன்ஸில் கொண்டு போகிறாரா? சத்தியத்தின் சக்தி, தூய்மையின் சக்தி. ஸோ அதிபதிகளாக, குழந்தையாக மட்டும் இல்லை, அதிபதிகளாகணும் சொன்னார் பாபா. நான் யார்? நான் ஒரு ஆத்மா அப்படின்னு மட்டும் இல்லை, எத்தகைய ஆத்மா.
ஃபுல்லாக உணரணும் சொல்லார். அப்பா யார், நம்ம யார், அதுதான் உண்மையான சத்தியம், தூய்மை. ஸோ அந்த ப்ராக்டிஸ் மனம் புத்தி சம்ஸ்காரங்களுக்கு கட்டளையிட்டால் செய்யணும். யா யா ஸோ மனதோடைய அதிபதின்னு சொன்னார் பாபா. ஸோ நிறைய சோதித்து பார்க்கணும் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது. ஓகே. ஓம் சாந்தி.